ஓவராலா நீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கறத எப்படி அப்சர்வ் பண்றீங்க? சார் ஓவராலா பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் கூடும். அதுல சந்தேகமே கிடையாது. பட் அது சீட்டாக இத்தனை சீட்டுகளாக மாறுமா அப்படின்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் இந்த கருத்து கணிப்புல நான் 2 கூறுகள் பார்க்கிறேன் சார். ஒன்று வந்து திமுக ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது திசைவெளி காட்டுது, அதான் காட்டுது. தொடர்ச்சியா பல நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அது உண்மைதான். அது களத்திலையும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அதுல எனக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையா ஒரு ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எனக்கு சில மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தொடங்குறதே திமுக கூட்டணிக்கு 122 அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் தொடங்குது. நீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறதன்படி 50 இடங்கள் 60 இடங்கள் வரும்னா அது தொங்கு சட்டசபை தான். ஆனா விஜய் அவர்களுக்கு அவ்வளவு வராது. அதே நேரத்துல விஜய் அவர்கள் சதவீதம் எடுப்பாருன்னா சதவீதத்தை எட்டுவார். 20% கிராஸ் ஆவார். அப்ப நான் என்ன அது எதனால நான் வந்து ஒரு 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 மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நான் எதன் அடிப்படையில சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த திசை வழி காட்டுறது சரியான திசை தான். திமுக ஆட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. பட் அவங்க தொடங்குற புள்ளி 122 தான் பெரும்பான்மையான நிறுவனங்கள் ஒரு பாதுகாப்பான ஆட்டம் தான் ஆடி இருக்காங்க. பெரும்பாலும் 122, 125 அப்படின்னு தான் தொடங்குறாங்க. அது நீங்க என்டிடிவியா இருக்கலாம், மேட்ரிலா இருக்கலாம், ரிபப்ளிக் மார்க்கா இருக்கலாம், எல்லாமே 125, 122ங்கிறதுல தான் தொடங்குறாங்க. ஒன்று. இன்னொன்னு விஜய் அவர்கள் 20% எடுக்கிறாரே வைத்துக் கொள்வோம் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிமுக எடுத்ததே 21% ஓட்டு தான். அப்ப அதுல இருந்தா 20% மொத்தமா எடுத்துட்டு போவாரு. அப்ப கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் ஒரு மேஜர் ரோல் பண்ணி எடுப்பாரு. ஆனா நான் என்ன யூகிக்கிறேன்னா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு என்பது முந்தைய கால திமுக ஆட்சியில விட இந்த ஆட்சியில குறைவு. அப்ப விஜய் அதை உருவாக்கி எடுத்துட்டு போறாருன்னு நான் பாக்குறேன் சார்.